எங்க பழைய சோறு போடுறாங்களோ அவங்க பின்னால போகாம இது அப்படியே ஒளிபரப்புறீங்க நீங்க. பெரிய மனநோயாளிகள்லாம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள சுத்தினுக்குறாங்க, கம்மியா தான் இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஆட்களுக்கு இது செருப்படி மாதிரி இருக்கும். கலையரசன் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. கிராமத்து வாழ் மக்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத அருமையா உணர்த்திருக்கிறாரு. வாழைய கோழைன்னு சொல்றான், அவெல்லாம் ஒரு டைரக்டர் வன்முறையோட சொல்றேன். இந்த படத்துக்கு வந்து நேஷனல் அவார்டு அவங்களாம் மரியாதையா வந்து நேஷனல் அவார்டு கொடுத்தா நல்லது. அப்படி இல்லைன்னா நேஷனல் அவார்டை கொளுத்திருங்க தயவு செய்து. இப்பதான் தெரியுது எதுக்கு அவர் பாலா வந்து அவரை கட்டிப்பிடிச்சு அழுதாரு. சூப்பரா இருந்துச்சு. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து நிறைய டைரக்டருக்கு வந்து என்னன்னா, இப்போ 2 கொம்பு முளைச்ச மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நடக்காத ஒரு விஷயத்த மோகன்ஜி மாதிரி ஆட்கள் மற்ற விஷயத்த வச்சு பண்றதுக்கு பதில் நம்ம மாரி செல்வராஜும் ரஞ்சித் அவர்களும் ரியல் லைஃப் இன்சிடென்ட் எடுத்து சொல்லும் பொழுது மாசாதான் இருக்கும். புரியுதுங்களா? சில மனநோயாளிகள் எப்பவுமே மனநோய் குணம் ஆகாது, சின்ன இருக்கும். இந்த மாதிரி வாழை மாதிரி திரைப்படங்கள் வந்து தொடர்ந்து வரணும். வாழை, தங்கலான் இந்த மாதிரி படம் வரதான் இப்ப காலகட்டத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படும். நிறைய மனநோயாளிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி படத்தை எதுக்கு, அவர் தான் வளர்ந்துட்டாரு, அவர் கஷ்டத்தை ஏன் சொல்லி வந்து அவர் சிம்பத்தியை கிரியேட் பண்றாரா? அவர் கஷ்டத்துல சொல்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியல. இந்த மனநோயாளி, இந்த மோகன்ஜி, இந்த பிரவீன்காந்த் தான் ஒரு மனநோயாளி. இந்த கன்னடக்காரனுக்கு சிங்ஜாக் அடிச்சான, அவன் பேர் என்ன, பிரவீன்காந்த், அந்த டைரக்டர் பேரு. அவன் வாழைய கோழைன்னு சொல்றான். அவெல்லாம் ஒரு டைரக்டரா? ஒரே டைரக்டர். இவனும் மாரி செல்வராஜும் டைரக்டர், அவரும் டைரக்டர். அவர் வந்து இவரை வந்து நெகட்டிவா பேசுறாப்புல. இவன் இதெல்லாம் வந்து சரி கிடையாது. ஆனா படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, சூப்பரா இருக்கு. தம்பி மாரி செல்வராஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிரவீன்காந்தின்னு ஒரு மனநோயாளி ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து பழைய சோத்துக்கு பள்ளி அளிக்கிறவங்க போல இருக்கு. எங்க பழைய சோறு போடுறாங்களோ அவங்க பின்னால போகாம போல இருக்கு. இது அப்படியே ஒளிபரப்புறீங்க நீங்க, சரிங்களா? இது அப்படியே நீங்க போடுறீங்க. பழைய சோத்துக்கு பள்ளி அளிக்கிறவங்க போல இருக்கவன் அவன் சொல்றான் வாழை கோழைன்னு. அவன் யாரு? அட்ரஸ் இல்லாத ஒரு அனாமத்தவன். இந்த மக்களுக்கு இங்க சென்னை இந்த நகர இதுல வாழறவங்களுக்கு இப்படி ஒரு உலகம் இருக்கிறது, இந்த மாதிரி படங்கள் வந்தாதான் நான் தெரியும் போல இருக்கு. அதனால மாரி செல்வராஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கிளைமேக்ஸ் அருமை. அந்த பசங்க வந்து ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் வரணும். அவரை தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை கொடுக்க சொல்லுங்க. இந்த மாதிரி படம் எடுத்தா ஓடாது, இது வந்து டாக்குமெண்ட்ரி, கொஞ்சம் கமர்ஷியலா இல்லை, அதெல்லாம் தேவையில்லைங்க. இன்னைக்கு மக்களுக்கு தான் தேவை. இன்னைக்கு அன்றாட பிரச்சனை என்னன்றதுதான் மக்களுக்கு தேவை. இது தெரியாததான் பல பேர் ஓட்டு போட வரமாட்டேன்றாங்க. இங்க வந்து படம் பார்த்துட்டு போறாங்க, ஆனா இதெல்லாம் மாறணும்னா ஓட்டு போட வாங்கன்னா வரமாட்டேன்றாங்க யாரும். இங்க வீட்டுல உட்காந்து அரசியல் பேசிட்டு இருக்காங்க எல்லாம். சார் வலைப்படத்துல 3வது ட்ரிப் பாக்குறேன். நல்லா ஒரு கிராமத்து ஸ்டோரி, நல்லா இருக்கு. நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப், எம்டிசி டிரைவர் தான். படம் நான் 3வது ட்ரிப் பாக்குறேன்னா உங்களோட வாட்டி பார்ப்பேன். லாஸ்டா என்னன்னா, அந்த சாவு வந்து அந்த டீச்சரோட கதாபாத்திரம் காட்டல. எல்லாம் ஸ்டூடெண்ட், ஆசிரியர். ஆனா நம்ம வந்து ஒரு மாலை போடுற மாதிரி ஒரு அந்த வீட்டுக்கு வந்துருக்கோம். அது மைனஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. அது உண்மையா அது. ஏன்னா அந்த ஊரே திரண்டு கலெக்டர், தாசில்தார் வந்துடுறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகம் வந்துருக்குது. சரி, அந்த பையனோட அக்கா இறந்துட்டாங்க. அதே டீச்சரும் நல்லா அந்த உருவாராமக அந்த இதுதான். ஆனா நம்ம கேள்விப்பட்டு ஸ்கூல்ல லீவ் விடுற மாதிரி தான் அந்த டீச்சர் வந்து அந்த பையனோட அக்கா ஒரு மாலை போடுற மாதிரி வந்துதான் உள்ள சீன் நல்லா கிரியேட் நல்லா இருந்திருக்கும். ஆனா படம் டைரக்டர் மார்ஷல் சார் தானே. எத்தனை படம் இது பண்றது? 4வது படங்களா? அவர் எதுவும் பார்த்தது இல்லை. ஆனா படம் உண்மையில 100% படம் அருமையா இருக்கு. கலையரசன் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. கலையரசன் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டும் வரது இல்லை. டைரக்ஷன் மிக மிக அருமை. நல்ல 10 எவ்வளவு மார்க் கொடுக்குறீங்க? 10க்கு 8 மார்க் கொடுக்கலாம் சார். 10க்கு 8 மார்க் கண்டிப்பா கொடுக்கும். படம் சூப்பர்ண்ணா. இன்னைக்கு வந்து நான் 3வது தடவை பார்க்க வந்திருக்கேன். ஏற்கனவே 2 தடவை பார்த்துட்டேன். இது ஆக்சுவலா மாரி செல்வராஜ் மூவில இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மூவி. எல்லாரும் கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். சாங்ஸு, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கு. அந்த பசங்க 2 பேரோட ஆக்டிங் வந்து வேற லெவல். அது இல்லாம படத்துல மிச்சம் எல்லா பேரும் தனித்தன்மையா நடிச்சிருக்காங்க. இது வந்து கண்டிப்பா ஃபேமிலி எல்லாரும் வந்து 1க்கு 2 தடவை பார்க்கலாம். அவ்வளவு இம்ப்ரெசிவா இருக்கு. அது எகெயின் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாக்குற மாதிரி ஃபீலிங்காவே இருக்கு. இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக்கா வந்து
எங்க ஓப்பன் பண்ணாலும் மொபைல், வாட்ஸ்அப்பு, யூடியூப் எதுல பார்த்தாலும் அந்த வாழையோட ப்ரொமோஷன், அதோட ரிவ்யூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூவி. ஆக்சுவலா வந்து லைஃப்ல கண்டிப்பா இந்த மூவி வந்து யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி படம் வந்து அடிக்கடி வரணும். வந்தாக்க கண்டிப்பா தமிழ் சினிமா நல்லா இருக்கும். கண்டிப்பா அதனாலதான் இப்ப 3வது தடவை வந்திருக்கேன். இது வந்து ஆக்சுவலா வந்து இது பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகும். 90s அந்த கிட்ஸ் எல்லாருக்கும். ஏன்னா அந்த அதோட ஸ்ட்ரக்சரு, அதுல பார்த்தது எல்லாமே இதுல வந்து கனெக்ட் ஆகுது. படம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட கண்டிப்பா ஒரு தடவை அந்த படத்தை பார்க்கணும். 10 எவ்வளவு கொடுப்பீங்க ரேட்டிங்? 10க்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 10க்கு 20 கொடுக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூவி. நிச்சயமா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா அந்த பசங்களுக்கு நேஷனல் அவார்டு நிச்சயமா உண்டு. ஷூர். படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா வந்து எப்படி சொல்றதுன்னா ரொம்ப எமோஷனலா இருந்தது படம் நல்லா எமோஷனலா நல்லா கனெக்டா இருந்தது. மாரிசெல்வராஜோட உண்மையான ஒரு லைஃப் ஸ்டோரின்றதுனால நல்லா கனெக்ட் ஆச்சு. உங்களுக்கு ஏதாவது கனெக்ட் ஆச்சு படத்துல? சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆச்சு ப்ரோ. காமெடி சீன்ஸ் நிறைய இருக்கு. அது இல்லாம வந்து எமோஷன்ஸ் நிறைய இருக்கு. எல்லாமே நல்லா கனெக்ட் ஆச்சு. உங்க ஸ்கூல் லைஃப் ஏதாச்சும் கனெக்ட் ஆச்சு அந்த படத்துல? ஸ்கூல் லைஃப்ல நிறைய கனெக்ட் ஆச்சு ப்ரோ. இப்ப எப்படி சொல்றது, டீச்சர் போயிருவாங்க, நம்ம தான் சும்மா தான் தட்டிக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருப்போம். அதெல்லாம் நிறைய சீன்லாம் இருக்கு. நல்லாவே கனெக்ட். டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? எங்கேயாச்சும் லேக் இருந்துச்சு படத்துல? லேக்னு சொல்ல முடியாது. ஆனா லைட்டா கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ்லயே போறதுனால கொஞ்சம் அப்படி வேணா ஃபீல் ஆகலாம். ஆனா லேக்லாம் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. மாரிசெல்வராஜோட படம் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனா ஸ்மால் ஸ்டோரி. ஆனா ஒரு ஸ்கிரீன் பில் பண்ணதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுல நடிச்ச அந்த 2 சின்ன பசங்க அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிற மாதிரி இல்லை. சீரியஸா ஓவரால் படம் வந்து அந்த பாட்டுல இருந்து சரி எல்லாமே. ஆனா கிளைமேக்ஸ் வந்து எப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. குட் ஃபீல் இருந்துச்சு. ஒரு நல்ல படத்தை இதாண்டா படம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. உங்களுக்கு எங்கேயாச்சும் கனெக்ட் ஆச்சா படம்? எமோஷன் எங்கேயாச்சும் கனெக்ட் ஆச்சா படம்? இது எங்க மம்மியோட கனெக்ட் ஆயிடுச்சு. ஒரு இது அந்த சீன் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து ஏமாத்திட்டு ஒரு இது டான்ஸ் இதுக்கு போகும்போது அந்த ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா எங்க அம்மா கிட்ட நான் ஏமாத்திட்டு நிறைய தடவை படத்துக்கு வந்திருக்கேன். காலேஜ் கட்டடிச்சு அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. அது படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் லேக் இருக்குன்னாங்க. லேக் இருக்குதா படத்துல? ப்ரோ லேக் இருந்தாலும் எப்படி சொல்றது, இது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வரவங்களுக்கு ஒரு இந்த படம் நல்லா இருக்கும். இந்த எப்படி இந்த ஸ்மால் ஸ்கிரீன் இப்படி ஸ்கிரீன் பிளே பண்ணலான்னு நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஏடியா ஒர்க் பண்றேன். எனக்கு இந்த படம் ஒரு நல்லா இருந்துச்சு. லேக் அந்த அளவுக்கு எதுவும் அவ்வளோ எனக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றது, படம் பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளவுதான். கலையரசன் ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? அவர் வந்து அவர் நடிச்ச படம் நீங்களே பார்த்திருக்கீங்க எவ்வளவு இது இருக்கணும். ஆனா இந்த படத்துல அவர் வந்து எப்படி சொல்றது, ஒரு அரசியல் இதே இல்லாம நல்லா பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு பரவாயில்ல. பூங்கொழி டீச்சர்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? அவளுக்காகவே இந்த பாட்டு இன்னொரு வாட்டி கேட்கலாம், படத்தையும் இன்னொரு வாட்டி பார்க்கலாம். டைரக்ஷன் நல்லா இருக்கு. அது அவரோட ரெகுலரா என்ன பண்ணுவாரோ அந்த ஜாதி அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே படம் பார்க்கலாம். லைங் ஒன்றும் இல்லை. அப்படியே ஒரே மாதிரி அந்த அது என்ன சொல்றது, அந்த வாழை தூக்கிட்டு அந்த சீன் வந்து அப்படியே ரிப்பீட்டடா வர மாதிரி இருக்கு. கண்டிப்பா வந்துட்டே இருக்கு. அதே சீன் தான் இருக்கு. மற்றபடி பார்க்க நல்லா இருக்கு. ஃபேமிலி எமோஷன்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு படம். கலையரசன் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. சொல்ல டைரக்ஷன் எங்கேயாச்சும் லேக்கிங் இருந்துச்சு? ஓகே லைக் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி இஷ்யூஸ் பத்தி பேசுறது நல்லா இருக்கு. அண்ட் அதை பத்தி தெரிஞ்சுப்பாங்கல்ல பசங்க. ஸோ இது நல்லா இருக்கு. அதான் ஓகே நல்லா இருக்கு. ரேட்டிங் எவ்வளவு கொடுத்தீங்க? எனக்கு 8. உண்மையிலே நல்லா பண்ணியிருக்கான் டைரக்டர். சொல்ல போனா மிரட்டி இருக்கான். லவ் எபிசோடு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தா இன்னும் பெயின்ஃபுல் ஏற்றிருக்கலாம். டோட்டலாவே கனெக்ட் தாங்க. நான்லாம் அந்த ஊர் மாதிரி ஊர்ல இருந்து தானே வந்திருக்கோம். அதெல்லாம் ஓகே நல்லா தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். மாரிசெல்வராஜ் துணிந்து ஒரு படம் எடுத்திருக்குது. உண்மையிலே பெருமை பாராட்டுக்குரியது. இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறத விட எங்கேயாவது ஒரு சிறு கதையை அவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம் சப்ஜெக்ட் இங்கிருந்து. ஆனா துணிந்து இந்த படத்தை எடுத்திருக்கு. மிக மிக பாராட்டு. மக்களுக்கு இந்த மாதிரி படம் தேவை. கிராமத்து வாழ் மக்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத அருமையா உணர்த்திருக்கிறாரு. அந்த டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸும் ஆரம்பத்துல நம்ம எல்லாம் டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸும் தப்பா நினைக்கிற மாதிரியே வரும். ஆனா பாதி படத்துக்கு மேல அவன் அக்கான்னு கூப்பிட்டுறான். அந்த இடத்துல பாராட்டு புரிய வேண்டி சார் வசனத்தை நான் நிச்சயமா பாராட்டு புரிய வேண்டி. இந்த மாதிரி படம் துணிஞ்சு எடுத்து நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். இது அவார்டு வாங்குறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். வந்து 3 பிதாமகனுக்கு சமம். உண்மையிலே தியேட்டர்ல யாரும் இல்லைன்னா ஃபுல்லா அழுதுருப்போம் சத்தம் போட்டு. அந்த மாதிரி 3 பிதாமகனுக்கு சமம். அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. உங்களுக்கு எமோஷனல் கனெக்ட் ஆச்சா படம்? எனக்கு நிறைய இடத்துல கனெக்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நானும் ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் தான். நானும் சினிமா இன்ட்ரெஸ்ட் தான். என்ன விஷயம்னா அதுல ஜாலியான டேரக்டர் நம்ம ராஜேஷ் சார், சுந்தர் சிம்மா ஒரு காமெடி இது. ஆனா இது என்னன்னா ஒரு செகண்ட் ஹாஃப்லயே வந்து அழுக வச்சிட்டாரு.
ஒரு மாதிரி இந்த மாதிரி படம் வந்து திருப்பி அவரால் எடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா அது கன்ஃபார்மா நேஷனல் அவார்டு வந்து மரியாதையா அவங்களா வந்து நேஷனல் அவார்டு கொடுத்தா நல்லது. இல்லைன்னா வன்முறையா வந்து நேஷனல் அவார்டு வந்து பறிக்கப்படும். ஆஸ்கர் அவார்டு தெரியல, ஆனா நேஷனல் அவார்டு இந்த படத்துக்கு வந்து வன்முறையா சொல்றேன், ஒரு குறும்பட இயக்குனர் வன்முறையா சொல்றேன், குறும்பட இயக்குனரா வன்முறையோட சொல்றேன். இந்த படத்துக்கு வந்து நேஷனல் அவார்டு அவங்களா மரியாதையா வந்து நேஷனல் அவார்டு கொடுத்தா நல்லது. அந்த பையனுக்கு, டைரக்டருக்கு, மியூசிக் டைரக்டருக்கு 3 பேர்த்துக்கும் என்னோட இதுல வந்து நேஷனல் அவார்டு கொடுக்குறது அவங்களா கொடுத்தா நல்லது. அப்படி இல்லைன்னா நேஷனல் அவார்டை கொளுத்திடுங்க தயவு செய்து. அவ்வளவுதான். பெண்ணுக்கு வந்து அதான் சொல்றேன், எனக்கு வந்து நான் கமர்ஷியல் தான் பிடிக்கும். அது என்னன்னா இந்த டேரக்டரும் கமர்ஷியல் தான், உங்களுக்கே தெரியும், விஜய் ஃபேன் தான் வரலாம். டென்னுக்குன்னா எப்படின்னா எனக்கு தெரியல. ஆனா வந்து இந்த படம் வந்து மார்க் கேக்குறீங்களா? ஆமா, டென்னுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அதாங்க 3 பிதாமகனா 10 out of 10 தான் எனக்கு தெரிஞ்சு. பிதாமகனோட ஒரு பிதாமகனோட 2 பிதாமகன் சமம். இது 10 out of 10 தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மறுபடியும் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்ச அந்த டேரக்டர். மறுபடியும் மாமன்னன் மாதிரி இருக்கும்னு நினைச்சு எதிர்பார்த்து வந்தேன். ஆனா மாமன்னனையும் தாண்டி இதுக்கு மாமன்னனே பரவாயில்லைங்க. ஆனா இந்த மாதிரி படம் பண்றதுக்கு மாமன்னன் எவ்வளவோ பரவாயில்ல. இந்த படம் வந்து ஒரு மாதிரி 10 பாலா மாதிரி பண்ணிட்டாங்க. பாலா சார் எப்படி பண்ணுவாரு, 3 பாலா மாதிரி பண்ணிட்டாரு. இப்பதான் தெரியுது எதுக்கு அவர் பாலா வந்து அவரை கட்டி பிடிச்சி அழுவாருன்னு.